பைசன் திரைப்படம். தென்னாட்டு தேசத்தில வாழும் கூட்டம். ஸோ இந்த திரைப்படத்த பார்த்த பின்னாடியும் சரி, இதுக்கு முந்தைய மாரி செல்வராஜ் அவர்களுடைய படத்தை பார்க்கும்போதும் சரி, ஒரு விஷயத்த மட்டும் திரும்ப திரும்ப அவர் நமக்கு தெளிவுபடுத்திட்டே இருக்காரு. அது என்ன அப்படின்னா, மாரி செல்வராஜ பொறுத்தளவு இந்த தமிழ் சினிமாவுக்கு அவர் வந்தது அப்படிங்கிறது, ஒரு நார்மல் அஸ் யூசுவல் டைரக்டர்ஸ் மாரி இந்த சினி ஃபீல்டுல வந்து ஒரு டைரக்டரா ஜெயிச்சு, இந்த சினி ஃபீல்டுல இந்த டைரக்டர் ஜேர்னில ஒரு பெரிய உச்சம் தொடணும் அப்படிங்கிறதுக்காக வந்த மாரியே தெரியல. ஸோ அவரை பொறுத்தளவு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவங்களை, தன்னுடைய மக்கள் பட்ட வலிகளை, தன்னுடைய மக்களுடைய வாழ்வியலை எப்படியாவது சில கதைகளா அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் அவர் இந்த சினி ஃபீல்டுக்குள்ள வந்த மாதிரியே தெரியுது. பரணி யாரு? வாயு பூமி. ஸோ அதை தான் அவருடைய கடந்த கால ஒவ்வொரு திரைப்படங்கள்ல உள்ள திரைக்கதைகளுமே நமக்கு உணர்த்திட்டே இருக்கு. ஸோ நீங்க முதல் படம் பரியேறும் பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, பரியேறும் பெருமாளை பொறுத்தளவு ஒரு மாணவனா படிக்கிறதே எவ்வளோ கஷ்டம், அதற்குள்ள எவ்வளோ போராட்டம் இருக்கு அப்படிங்கிறது. அதற்கு அடுத்து கர்ணன். ஒரு சாதாரண ஒரு அடிப்படை விஷயம் தான். ஒரு ஊருக்கு பஸ் இல்ல அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ஒன்லைனா எடுத்துட்டு ஒரு கதை. அது கொடியங்குளம் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது. ஸோ அதற்கு அடுத்த படமா மாமன்னன். மாமன்னனை பொறுத்தளவு இங்கே அரசியல் ரீதியாக என்னதான் மேல வந்தாலும், இந்த சமூக கட்டமைப்பு அவங்கள அழுத்திட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருப்பாரு. ஸோ அதற்கு அடுத்த படமா வாழை. ஸோ அது ஒரு ஒரு விபத்து. வாழை கூலி தொழிலாளிகள் வாழ்க்கையில நடந்த ஒரு கோர விபத்தை மையமா வச்சு ஒரு கதைக்களம். ஸோ இப்போ பைசன். ஸோ ஒவ்வொரு கதைக்களமும் அவருடைய வாழ்க்கையில அங்கங்க பார்த்து நடந்த விஷயங்கள கதையா நம்மகிட்ட கொண்டு வந்து சொல்லணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது, ஒரு டைரக்டரா இந்த சினிமால ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி, இந்த தமிழ் சினிமால என் வாழ்வியலை நான் காட்டணும் அப்படிங்கிற அந்த முனைப்பு தான் இதில அதிகமா தெரியுதே தவிர்த்து, எங்க பாட்டம் பூட்டம் பட்ட பாட்ட கதையா பேசணும். ஆனா ஒட்டுமொத்த திரைக்கதைகளை மட்டும் நம்ம அப்படியே எடுத்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இது மட்டும் தான் அவருடைய பர்ப்பஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்மளால கிளியரா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில பைசன் படத்திலேயும் ஒரு முக்கியமான கதைக்களத்தை வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஸோ சமீபத்தில இந்த படம் வெளியாவதற்கு முன்பாக அந்த ப்ரொமோல இருந்து அப்படியே வரிசையா அவருடைய இன்டர்வியூ ஸ்பீச் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. படம் ரிலீஸ் ஆன பின்னாடியுமே நெறைய பேர் இது தொடர்பான வீடியோஸ் போட்டுட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டேன். இருந்தாலும் வந்து அத ப்ராசஸ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது எப்பவுமே ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, அத ப்ராசஸ் பண்ணி தான் மக்கள்கிட்ட ஏதாவது பேசணும், கருத்து முன்வைக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருப்பேன். கடந்த வீடியோலயுமே சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாலும் இந்த கதையை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி, ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான கதை. அவர் அதை ரொம்ப கவனமா கையாண்டுட்டாரு. ஸோ அத நம்ம மக்கள்கிட்ட கருத்தா முன்வைக்கிறோம் அப்படின்னா, நம்மளும் அத கவனமா கையாளணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது படத்துக்கு எதிரா சில அமைப்புகள், ஜாதி அமைப்புகள் அதில காட்டப்பட்ட 2 சமூகங்களுக்கு இடையில ஒரு சமூகத்தினர் வந்து போராட்டங்கள் அறிவிச்சு ரொம்ப கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னும்போது, நம்ம ரொம்ப கவனமா தான் ரிவ்யூவரா இருக்கிறவங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம ஏனாதோடான்னு நம்ம வந்து நம்ம வீடியோ பாப்புலர் ஆகணும், நம்ம ஹைப் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ வாய்க்கு வந்தத பேசிட்டோம் அப்படின்னா, சிலர் வந்து பர்ப்பஸ்ஃபுல்லா அந்த இயக்குனர வந்து முடக்கணும், அந்த இயக்குனருடைய படங்கள் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சிலர் பேசவும் செய்வாங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு காமன் ரிவ்யூவர்ஸா இந்த படத்தை எல்லாரும் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த கதைக்களத்தில என்ன சொல்றாரு அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில மணத்தி அப்படிங்கிற கிராமத்திலிருந்து ஒரு கபடி வீரர் எப்படி பல தடைகளை தாண்டி தேசிய அளவுல ஒரு மிகப்பெரிய கபடி வீரராக, புகழ்பெற்ற வீரராக மாறி இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு. இந்திய அரசின் விளையாட்டு வீரர்களுக்கான மிக உயரிய விருதான அர்ஜுனா விருதை அவர் அடையிறது. ஸோ இத வெறும் ஸ்போர்ட்ஸ் மூவியாவே அவரால எடுத்திருக்க முடியும். ஆனா நார்மலா அவருக்கு தடைகள் இருந்துச்சு அப்படின்னு சும்மா வெறும் வசனங்கள்ல மட்டும் வச்சா பத்தாது. ஸோ அந்த காலகட்டத்தில என்ன மாதிரியான சூழ்நிலை அந்த பகுதி மக்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களையும் எடுத்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எங்க பழியும் வலியும் வஞ்சம் சேர்க்க பகையா மாறணும். ஸோ நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பசுபதி பாண்டியன் வர்சஸ் வெங்கடேச பண்ணையார். இந்த 2 தரப்புக்கும் இடையே நடைபெற்ற மோதல்கள், அதனால் ஏற்பட்ட மிகப்பெரிய உயிரிழப்புகள், இந்த தென் மாவட்டங்களே அந்த காலகட்டங்களில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இந்த கதைக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்து காட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நிறையா பேருக்கு அந்த மூவி பார்த்துட்டு வந்தவங்க நிறைய பேர் சொன்னது, இந்த 2 கேங் எதுக்காக மோதிக்கிறாங்க, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்துருக்கலாம், அதை வந்து டைரக்டர் வந்து மிஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ மாரி செல்வராஜோடைய பார்வை அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, தென் மாவட்ட மக்களுக்கு இந்த கதை நல்லாவே தெரியும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லாருக்குமே
பசுபதி பாண்டியன் வர்சஸ் வெங்கடேச பண்ணையார் தரப்புக்கு இடையே அந்த மோதல் எப்படியெல்லாம் இருந்தது, அந்த கதை எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால, அவங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு தான் அவர் இந்த இடத்துல எதை காமிக்கணுமோ, இந்த கதைக்கு மனத்தி கணேசன் அவர்கள் மேல வருவதற்கு அந்த காலகட்டத்தில என்ன மாதிரியான ஒரு சூழல் இருந்தது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தேவையான காட்சிகளை மட்டும், தேவையான கதைகளை மட்டுமே எடுத்து சிறப்பா கையாண்டிருந்தாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த பசுபதி பாண்டியன் வர்சஸ் வெங்கடேச பண்ணையார் இந்த 2 தரப்புக்கு இடையேயான மோதல் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, YouTubeல எக்கச்சக்கமான வீடியோஸ் கொட்டி கிடக்கு அப்படிங்கிறதுனால, மீண்டும் அதே கதைய நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ண விரும்பல. பட் இருந்தாலும் இந்த கதைக்கு இந்த 2 வில்லன்களை காமிச்சிருக்காங்க. அதில வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் குடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால, சில விஷயங்கள மட்டும் ஒரு ஓரலா சின்ன சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் குயிக்கா வந்து சொல்லிட்டு கடந்து படத்த பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவு 1990கள்ல தான் இந்த தலித் தலைவர்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது பெரிய அளவு உருவாச்சு. ஸோ மதுரையில தொல் திருமாவளவன் அவருடைய அந்த எழுச்சி, அதற்கு முன்னாடியே தென்பகுதியில ஜான் பாண்டியன் அவர்களுடைய எழுச்சி, பசுபதி பாண்டியன் அவர்களுடைய எழுச்சி, மருத்துவர் கிருஷ்ணசாமி, அதே மாரி இன்னும் வடபகுதியில பூவை மூர்த்தியார் அவர்களுடைய எழுச்சி. ஸோ இந்த மாதிரி தலித் தலைமைகளுடைய எழுச்சி அப்படிங்கிறது அந்த 1990 காலகட்டத்தில தான் ரொம்ப எப்படி சொல்ல வீரியமான ஒரு காலகட்டமா இருந்தது. ஏன் அந்த 1990 காலகட்டத்தை இவ்வளோ முக்கியமா எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில இந்த தலைவர்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது வெறும் மக்கள் போராட்டம் அப்படிங்கிற இடத்துலருந்து நகரல. ஸோ பட்டியலின மக்கள்ல ஒரு தலைவர் உருவாகுறாரு அப்படின்னா, அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த தலைவர் சும்மா மக்கள் போராட்டம், ஜனநாயகம் அப்படின்னு பேசிட்டெல்லாம் இந்த தலைவரால இயக்கம் நடத்தவே முடியாது. அந்த அளவுக்கு சாதிய ஆதிக்கம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால, அந்த சாதிய ஆதிக்கத்திற்கு எதிரா ஒரு தலைவர் உருவாகணும் அப்படின்னா, அவர் வந்து அந்த ஆயுத போராட்டத்தின் மூலமாக அல்லது வன்முறை பாதையின் மூலமாக மட்டுமே அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. ஸோ அதனால 1990கள்ல இந்த பட்டியலின தலைவர்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது பல்வேறு பகுதிகள்ல பல்வேறு விதமான வன்முறைகளை அப்படியே பரவிக்கிட்டே தான் இருந்தது. ஸோ ஒரு எழுச்சி அப்படிங்கிறது சாதாரணமா வரல. இன்னைக்கு பட்டியலின மக்கள் தமிழ்நாட்டுல ஒரு அசைக்க முடியாத இடத்தை வந்து பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இல்லாம, அவர்களுடைய ஓட்டுக்கள் இல்லாம இன்னைக்கு எந்த ஒரு கட்சியும் செயல்பட முடியாது அப்படிங்கிறதுனால, அந்த மக்கள் மீது ஊடக வெளிச்சமும் சரி, அரசியல் வெளிச்சமும் அதிக அளவு பட்டிருக்கு. ஆனா இதற்கு பின்புலமா, இதற்கு வந்து தியாகம் செய்த இந்த எழுச்சிக்கு வித்திட்ட அந்த காலகட்டம் தான் இந்த 1990 காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில தென்பகுதியில தூத்துக்குடி மாவட்டத்தில, தூத்துக்குடி நகரத்துக்கு பக்கத்தில இருக்கக்கூடிய அலங்காரத்தட்டு அப்படின்ற பகுதியை சார்ந்த பசுபதி பாண்டியன் அவர்களும் ஒரு லீடரா எமர்ஜ் ஆகக்கூடிய ஒரு டைம். ஸோ அந்த காலகட்டத்தில பசுபதி பாண்டியன் அவர்களுக்கும், வெங்கடேச பண்ணையார் தரப்புக்கும் இடையே ஒரு சிறு பிரச்சனையிலிருந்து அப்படியே மோதல்கள் ஆரம்பிச்சு, ஆரம்பத்தில வெங்கடேச பண்ணையார் அவர்களுடைய சித்தப்பாவான அசுபதி பண்ணையார் அப்படிங்கிறவரு படுகொலை செய்யப்படுறாரு பசுபதி பாண்டியன் தரப்பினரால. அதற்கு பிற்பாடு அவர்களும் அப்படியே பழிவாங்க. அந்த பழி அப்படியே தொடர்ந்து 2012ல பசுபதி பாண்டியன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்பும் ஓயாமல், அந்த பசுபதி பாண்டியன் அவர்களை படுகொலை செய்த கூலிப்படையினர் அந்த கேஸ்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ, அதில கிட்டத்தட்ட 5 பேர் வரைக்கும், ஒரு பெண் உட்பட 5 பேர் வரைக்கும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தோடு முடிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் முடியல. இன்னும் பல உயிர்களை காவு வாங்குவதற்காக தென்பகுதி, தூத்துக்குடி பகுதி காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கத்தி மேலே நடக்கிறதுக்கு சமம் தான். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது நம்ம கையை குத்தி கிழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இந்த படத்தையே தடை செய்கிற அளவுக்கு மாறிடும் அப்படின்றது தெரிஞ்சு, ரொம்ப கவனமா இந்த விஷயத்தை எப்படி கையாளணும், யாரை எப்படி காட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா கையாண்டிருக்காரு. அதே நேரத்தில அந்த காலகட்டத்தில 2 தரப்புக்கு இடையே நடந்த மோதல்கள் இருக்கு இல்லையா? எத்தனையோ பேரை வந்து பழிவாங்கின ஒரு மோதல் அப்படின்னு சொல்லலாம். தூத்துக்குடி பகுதியில இந்த 2 தரப்புக்கு இடையில ஒரு எப்படி பழைய திரைப்படங்கள்ல காட்டுவாங்கல்ல, 2 ரவுடி கேங் எப்படி மோதிப்பாங்க அப்படின்னு. இந்த இடத்துல அவங்க சமூகத்துக்காக மோதிக்கிட்டாலும், அது பொதுமக்கள் மத்தியில, பொது இடங்கள்ல அந்த படத்துல காட்டுன மாரியே பசுபதி பாண்டியன் அவர்களே தூத்துக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்தையில வச்சு இதே மாரி ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் பண்றாங்க. வெட்டி படுகொலை செய்றாங்க. அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டு போறாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து அவர் உயிர் பிழைச்சு மறுபடியும் மீண்டு வராரு. ஸோ இந்த மாரி பொதுமக்கள் முன்னிலையில, பொது இடங்கள்ல மாத்தி மாத்தி இந்த 2 தரப்பினரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரத்த ஆறு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ அத இந்த திரைப்படத்துல காட்சிப்படுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல, ஏன்னா எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு தென் மாவட்ட மக்களுக்கு, குறிப்பா தூத்துக்குடி பகுதியில அந்த பசுபதி பாண்டியன், வெங்கடேச பண்ணையார் தரப்பு மோதல்கள் நடைபெறும்போது, அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்? அங்க உள்ள இளைஞர்களுக்கு இந்த சண்டை சச்சரவெல்லாம் வேணான்னு நெனச்சாலும் வந்து அதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு எப்படி அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதைக்களத்துக்கு தேவையான அளவுக்கு காட்சிப்படுத்தியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இந்த பசுபதி பாண்டியன் வர்சஸ் வெங்கடேச பண்ணையார் இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அப்படியே உங்களுக்கு நான் வீடியோ போடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே தலித் அரசியல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இது தொடர்பாக தான் 90களிலிருந்து எப்படி தலித் எழுச்சி தலித் தலைவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறத. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு யார் தலைவர், தலைவருக்கான அர்த்தமே புரியலை. ரோட்டில் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு தெரிகிற ஒருத்தனெல்லாம் தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் உண்மையிலே இந்த சமூகத்துக்காக ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைத்தவர்கள் யார் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ தான் நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதற்குள்ளாக பைசன் படம் வந்ததுனால நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும், அதாவது பசுபதி பாண்டியன் அவர்களுடைய வரலாறு பற்றி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பைசன் மூவிக்குள்ளே வரலாம். ஸோ இதுதான் கதைக்களம். மனத்தி கணேசன் அவர்களுடைய பயோபிக் ப்ளஸ் அந்த காலகட்டத்தில் தென் மாவட்டத்தில் பசுபதி பாண்டியன் வர்சஸ் வெங்கடேச பண்ணையார் ஆதரவாளர்களுக்கு இடையே நடந்த ஒரு மிகப்பெரிய மோதல்கள், கலவரங்கள், அதை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, அதில் ஒரு விளையாட்டு வீரர் சிக்கினா என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும். ஸோ இதுதான் கதைக்களம். ஸோ இந்த கதைக்களத்தில் இந்த கதையை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சில இடங்களில் ரொம்ப லெங்க்தியான ஷார்ட்ஸ் இருந்தது, ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, சில டைலாக்ஸ்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் அவர் இந்த கதைக்களத்துக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிருப்பார். ஸோ மாரி செல்வராஜை பொறுத்தளவு அவர் ஒரு கதையை சொல்ல வரார் அப்படின்னா அவருக்கு வேணும் அப்படிங்கிற விஷயங்கள் உள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்ற பட்சத்தில் இந்த லெங்க்தியான அழுகுறல்கள், இந்த லெங்க்தியான வசனங்கள் கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். பட் பார்க்குற நமக்கு சில இடங்களில் சில விஷயங்கள் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணினாலும் ஒரு கதையாக நம்மக்கிட்ட ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு வெயிட்டாக நம்மக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதற்கேற்றார் போல் படமுமே ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப அழுத்தமான கதையாக இருந்தது. நம்மளை உணர்ச்சி பொங்க சீட்டில் உட்கார வச்சார், பார்க்க வச்சார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மேக்ஸிமம் படம் முடிஞ்சவொன்னே ஆடியன்ஸ் கிளம்பி போவாங்க. ஆனால் இப்போ அந்த கடைசி அவார்டு வாங்குற அந்த சீன் போய்கிட்டுருக்கு, ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டுருக்கு. டைட்டில் கார்டு போட ஆரம்பித்த பின்னாடியும் ஏதாவது ஸ்லைடு போட மாட்டாரா அப்படின்னு ஆடியன்ஸ் அந்த இடத்துல வெயிட் பண்ணதை பார்க்க முடியுது. ஸோ இது அந்த கதை வெயிட்டாக ப்ரெசென்ட் பண்ணதுனால அதோட என் டச் கூட ஏதாவது கொடுப்பாரா அப்படின்னு ஆடியன்ஸை வெயிட் பண்ண வைக்கிது. அப்படின்னா அந்த அளவுக்கு அழுத்தமான கதையை அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் நடிச்சிருக்கிற துருவ் விக்ரம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சேன் அப்படின்னா இவ்வளோ ஒரு பேஸ் வாய்ஸ் இருக்கே, ஒரு கிராமத்து கதைக்கு எப்படி செட் ஆவார், அதுவும் ஒரு பேஸ் வாய்ஸ் இருக்கவங்களால கண்டினியூஸாக ஒரு டைலாக்கை ரொம்ப வேகமாக பேச முடியாது, அது ரொம்ப அழுத்தமாக மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகாது அப்படின்னு யோசித்தேன். ஆனால் துருவ் விக்ரம் அவர்களுக்கு அவருடைய பேஸ் வாய்ஸுக்கு எந்தெந்த இடத்துலலாம் டைலாக்ஸ் கொடுக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் கொடுத்து டைலாக்கை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இந்த கதையில் பல இடங்களில் துருவ் விக்ரம் கண்களாலேயே அந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிப்பை வழங்கியிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு ரொம்ப கடுமையாக 3 வருடமாக உழைச்சார் அப்படின்றதெல்லாம் இன்டர்வியூஸில் சொன்னாங்க. ஸோ அதற்கேற்றார் போல் மிக கடுமையான உழைப்பை கொடுத்து ரொம்ப அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல துருவ் விக்ரமே பார்க்க முடியல. அந்த பகுதியில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கபடி வீரர் எப்படி இருப்பார், என்ன மாதிரியான உடல் மொழி இருக்கும், என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகளை கையாளுவாங்க அப்படின்னு அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ துருவ் விக்ரம் சொன்ன மாதிரி இதுதான் அவருக்கு முதல் படம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அதே போல் அவருடைய தந்தையாக நடிச்சிருந்தார் பசுபதி. ஸோ அவர் சொல்லவே வேணாம், ஒரு லெஜெண்டரி ஆக்டர். இந்த படத்துலேயும் தன்னுடைய அந்த ரோலை மிகச்சிறப்பாகவே பண்ணியிருந்தார். அதே மாதிரி அவருடைய காதலியாகவும் அக்காவாகவும் நடிச்சிருந்தார் அந்த 2 பேர், ரஜிஷா விஜயன் மற்றும் அனுபமா. 2 பேருமே அவங்களுடைய ரோலை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் மனதில் ரொம்ப ஒட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக நம்ம லைஃப்லையும் இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்லாம் தாண்டி வந்திருப்போம். குறிப்பாக அந்த பிடி சாராக இருக்கட்டும், அதுலேயும் குறிப்பாக பசுபதி பாண்டியன் வர்சஸ் வெங்கடேச பண்ணையார் ரோல் ப்ளே பண்ணியிருந்த அமீர் மற்றும் ரால் அவர்களுடைய நடிப்பும் உண்மையிலேயே அந்த கதைக்களத்தை ரொம்ப அந்த கதைக்களமே ஒரு வெயிட்டான கதைக்களம், அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு வெயிட் ஏற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக அத்துணை நடிகர்களும் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ படமுமே ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லா பகுதிகள்லையும் பர்ஃபெக்டாக இருந்தது, ஒரு பவர் பேக்கடாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாழை அது ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் பைசன் பொதுவாக மாமன்னனில் எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அந்த ஸ்டோரி மேக்ஸிமம் ஒரு தென் மாவட்ட கதைக்களத்தை எடுப்பவர் முதல் முறையாக சேலம் பகுதியை மையமாக வச்சு எடுத்துகிட்டு இருந்தார். பட் அந்தளவுக்கு எனக்கு அந்த கதையோட ஃபினிஷிங், அந்த வெயிட்டேஜ் அந்தளவுக்கு எனக்கு திருப்திகரமாக இல்லை. ஆனால் பைசனை பொறுத்தளவு 100% திருப்தியாக இருந்தது. அந்த கதைக்களம், இந்த கதைக்களத்துக்கு தேவையான ஒரு கிளைமேக்ஸை வச்சு அந்த படத்தை ரொம்ப அருமையாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாரி செல்வராஜ் அவர்களை பொறுத்தளவு மீண்டும் ஒரு முத்திரையை பதித்திருக்கிறார். துருவ் விக்ரம் அவருடைய நடிப்பு அந்த அரக்கனை முதல் முதலாக ஒரு கதவை திறந்து உலகத்துக்கு காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இது நெறைய பேருக்கு அந்த படத்தில நடிச்ச நெறைய பேருக்கு இது ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஸோ இந்த மாதிரி அவர் இந்த சமூக பிரச்சனைகளை ரொம்ப கவனமா கையாண்டு அதுக்கு சில சொல்யூஷனும் குடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நெகட்டிவே இல்லையா? விமர்சனங்களே இல்லையா? அப்படின்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் எப்போதும் மாரி செல்வராஜ், பாரஞ்சித் படங்களுக்கு வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள்லாம் இந்த படத்துக்கும் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ சில விமர்சனங்கள் அது மட்டும் இல்லாம இந்த படம் என் மனதுக்குள்ள சில ஞாபகங்களை, பழைய ஞாபகங்களை ஏற்படுத்தியது இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள மட்டும் ரொம்ப ஷார்ட்டா பார்க்கலாம். ஸோ அந்த வகையில மாரி செல்வராஜ் அவர்கள் மேலேயும், ரஞ்சித் அவர்கள் மேலேயும் வைக்கக்கூடிய விமர்சனத்தில முதலாவது மற்றும் பிரதானமான விமர்சனம் என்ன அப்படின்னா, இவங்க எப்பவுமே ஜாதி படங்கள் மட்டும் தான் எடுக்குறாங்க. எந்த படங்களை தொட்டாலும் ஜாதி, ஜாதி, ஜாதி. ஸோ இவங்க தான் ஜாதியை வந்து வளர்த்தெடுக்குறாங்க. ஜாதி வெறிய மக்கள் மத்தியில ஊட்டுறாங்க. அப்படிங்கிறது தான் முதல் விமர்சனமாவே இருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவு அல்லது எந்த படமா இருந்தாலும் மாரி செல்வராஜை பொறுத்தளவு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவர் இந்த தன்னுடைய மக்களுடைய வாழ்வியலை, தன் மக்கள் பட்ட வலிகளை, தன் மக்கள் பட்ட வரலாற்று வடுக்களை மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற முடிவு பண்ணிட்டார் அப்படிங்கும்போது, அவர் வாழ்க்கையில அவர் திரும்பின திசையெல்லாம் ஜாதி வந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னும்போது, அவர் அதைத்தான் கதைக்களமா நம்மகிட்ட சொல்ல முடியும். ஸோ ஒருத்தர் எந்த இடத்துலருந்து வர்றாரு, அவர் எப்படிப்பட்ட பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டு வர்றாரு அப்படிங்கிறத பொறுத்து தான், அவர் என்ன மாதிரியான கதைக்களத்தை நம்மகிட்ட குடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கதைக்களத்தில சொன்ன மாரி தூத்துக்குடியில குறிப்பா இந்த சம்பவங்கள் நடக்குது இல்லையா? அந்த 2 தரப்புக்கு இடையான மோதல் நடக்குது அப்படின்னும்போது, இதுக்கு தொடர்பே இல்லாத ஒரு கிராமத்தில நீங்க இருந்தாலும், உங்களை அறியாமலேயே இந்த பிரச்சனை உங்கள் கிராமத்தின் மேலும், உங்க கிராமத்தில இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் மேலும் வந்து விழத்தான் செய்யும். ஸோ இதை யாராலும் மாற்ற முடியாது. தெரிந்தோ தெரியாமலேயோ இந்த சமூகங்கள்ல நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னா, இந்த சமூகங்களுக்கிடையே நடக்கக்கூடிய மோதல்களுக்கு தொடர்பே இல்லாத ஒரு கிராமத்தில இருந்தாலும், அந்த கிராமத்தில இருக்கக்கூடிய 2 சமூகங்களும் நட்புணர்வோடு பழகினாலோ, எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில நடக்கக்கூடிய ஜாதி பிரச்சனைகள், இந்த 2 தரப்புக்கு இடையில ஒரு பிரிவினைகள, தேவையில்லாத வெறுப்புகளை வளர்த்தெடுக்க தான் செய்யும். ஸோ இதிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இதுக்கு ஒட்டுமொத்தமா இந்த ஜாதி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காத வரைக்கும், இதிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்னும்போது, ஒருத்தன் இவ்வளோ விஷயங்கள தாண்டி வரும்போது, அவன் எந்த பக்கம் திரும்பினாலும் ஜாதி தான் அவனுக்கு தடையா இருக்கு அப்படின்னும்போது, அவன் அதத்தான் வந்து பேசி ஆகணும். ஸோ அப்படி மாரி செல்வராஜ் பேசுவதில எந்த தவறும் இல்லை. அது அவருடைய தார்மீக உரிமை. ஸோ இந்த வழிகள ஒரு கதையில 2 கதையில சொல்லிட்டு போ வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறதே முதல்ல அபத்தமான விஷயம். ஏன்னா, இங்க அந்த சாதிய வன்கொடுமைகள், ஜாதிய படுகொலைகள் அல்லது ஜாதிய வன்முறைகள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு வந்து கடந்து போக முடியாது. தொடர்ச்சியாக அவர்களுடைய வாழ்க்கையின் மீது செலுத்தப்பட்டு கொண்டே இருந்த இந்த விஷயங்கள ஒரு சில சம்பவங்கள்ல, ஒரு சில கதைகள்ல எடுத்துட்டு கடந்து போயிற முடியாது. இப்ப வெறும் தூத்துக்குடி மாவட்டத்த வச்சு மட்டுமே அவரால இத்தனை கதைகளை பிரசன்ட் பண்ண முடியும். அவர் பார்த்த கதைகள்ல. பசுபதி பாண்டியன் அவர்களுடைய வாழ்க்கை, வாழை படத்துல அந்த விபத்து, இன்னும் மாமன் படத்துல ஒரு தனித்தொகுதி எம்எல்ஏவா இருந்தாலும் அவரால எதுவும் செய்ய முடியாது. பஸ் ஓடாது. ஸோ அவர் பார்த்த ஊர்ல இருந்து மட்டுமே இத்தனை கதைகளை சொல்ல முடியும், இத்தனை பாதிப்புகளை சொல்ல முடியும் அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு மக்களுடைய போராட்டங்கள், அவர்கள் பட்ட அடக்குமுறைகள், உயிரிழப்புகள் அப்படிங்கிற கதை எக்கச்சக்கமா இருக்கும். இப்போ ராமநாதபுரம் மாவட்டம்லாம் போயிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் நீங்க ஒவ்வொரு படம் எடுக்கலாம். பரமக்குடி பகுதியிலேருந்து ஒரு படம் எடுக்கலாம். முதுகுளத்தூர் பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா, அங்க எக்கச்சக்கமான ஜாதிய பிரச்சனைகள், ஜாதிய வன்முறைகள் அப்படிங்கிறது 1957 தியாகி இமானுவேல் சேகரன் படுகொலையிலிருந்து இன்று வரைக்கும் நடந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய மக்களாலயும், அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னும்போது, அத வந்து கணக்கிடவே முடியாது. கணக்கிடவே முடியாத பலிகளை வந்து இந்த தமிழ் மண்ணுல வந்து குடுத்துருக்கோம் அப்படின்னும்போது, அந்த பலிகளை ஒருத்தர் வந்து சொல்றது அப்படிங்கிறது அவருடைய தார்மீக உரிமை. ஸோ இப்ப மக்கள் பொதுவா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இதையே எத்தன நாளைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இந்த நிலை மாறுற வரைக்கும். இந்த நிலை ஏன் மாறலையா? இப்ப எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது இன்னும் பல மடங்கு வளர்ந்து வந்து ஒரு பூதாகரமான இடத்துல தான் வந்து நிக்கிது அப்படிங்கிறதுனால, இத பேசி தான் ஆக வேண்டிய சிச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. ஸோ இன்னைக்கும் ஆணவ படுகொலைகள் நடக்குது. அதாவது இது பட்டியலினத்துக்குள்ள மட்டும் நடக்குதுன்னு சொல்லல. எல்லா சமூகங்களுக்குள்ளும் ஆணவ படுகொலைகள் நடக்குது. ஜாதிய வன்முறைகள், மோதல்கள் நடக்குது. புல்லட் ஓட்டிட்டு போனா இன்னைக்கு வெட்டுற சூழ்நிலை இருக்கு. கபடி விளையாண்டா வெட்டுற சூழ்நிலை இருக்கு. இன்னமும் தீண்டாமை இருக்கு. இரட்டை கொலை முறையிலிருந்து இன்னும் சில விஷயங்கள், தீண்டாமை விஷயங்கள் இன்னமும் தமிழ்நாட்டில நடைமுறையில இருக்கு அப்படின்னும்போது, இந்த நிலை மாறும் வரைக்கும் ஒருத்தன் தன்னுடைய வலிய பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு வேற வேலை இல்ல, ஜாதி படங்கள் எடுக்குறாய்ங்க. எப்ப பார்த்தாலும் நசுக்கிட்டோம், பிரிக்கிட்டோம்னு எடுக்குறாய்ங்க அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஏன்னா, இது நிக்கிற வரைக்கும் அவங்க படத்த எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா, அதுவரைக்கும் அடி வாங்கிட்டே இருக்காங்க இல்லையா? வன்முறைகள் நடந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க இந்த டயத்துலருந்து ஒரு 5 வருஷம் கணக்கு பண்ணீங்கனாலே, ஒரு 1000 வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கும். தமிழகம் முழுவதும் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 1000 சம்பவங்கள்
அதில் ஒரு 500 பேர் பலியாயிருப்பாங்க. இன்றையிலேருந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் இந்த டைம் பீரியடில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே. அப்போ நீங்கள் 1990கள் காலகட்டங்கள்லாம் எந்த அளவு உச்சத்தில் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஜாதி கலவரம் ரொம்ப உச்சத்தில் இருந்த பகுதிகள் தான் இந்த 1990 முதல் 98 காலங்கள், இடைப்பட்ட காலங்கள். ஸோ அப்போ அந்த காலகட்டங்கள்ல எந்த அளவு இந்த காலத்தில் இவ்வளோ நியூஸ் மீடியா இருக்குது, இவ்வளவு நமக்கு ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் கிராமங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதவைகளாக இருந்துச்சு. ஸோ ரேடியோவில் மட்டும்தான் அவங்களால நியூஸ் கேட்க முடியும். நியூஸ் பேப்பரை பொறுத்தளவு எல்லா வீடுகளுக்கெல்லாம் இருக்காது. ஏதாவது ஒரு ஊரில் டீ கடையில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதிலிருந்து தான் நியூஸ் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கான அடக்குமுறைகள், எந்த அளவுக்கான சாதிய வன்முறைகள் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த விஷயங்கள அவங்க பேச தான் செய்வாங்க. அத நிறுத்தணும், அவங்க பேசக்கூடாது அப்படின்னா, இங்க நம்ம ஒரு சமத்துவமான சமூகத்தை நோக்கி நம்ம அத நகர்த்திட்டு கொண்டு போனா மட்டும்தான், அவங்க பேசுறத அந்த விஷயங்கள்ல இருந்து அவங்க வேற ஜென்ரலான விஷயங்களை நோக்கி நகர முடியும். இல்ல நாங்க அடிக்க தான் செய்வோம். நாங்க ஜாதி ஆதிக்கத்தை காட்டுவோம். நாங்க ஆண்ட பரம்பரை கதைகளை பேசுவோம். உங்களை ஒடுக்குவோம், உங்களை நசுக்குவோம். உங்களுக்கு எதிரா எந்தெந்த வழியிலலாம் உங்கள அழிக்க முடியுமோ, அந்த வழிகளை எல்லாம் நாங்க கையாளுவோம். ஆனா, நீ படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஆ என்ன சொல்றது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா, அவங்க படம் எடுக்க தான் செய்வாங்க. இந்த நிலை மாறும் வரைக்கும் அவர்களுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அதில எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இது முதல் விஷயம். அவங்க பொதுவா மக்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல இது முதல் விஷயம். 2வது விஷயம், ஒரு கபடி பிளேயரா அவர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ உண்மையிலேயே தென் மாவட்டத்தில நீங்க ஒரு விளையாட்டு வீரரா இருந்தாலுமே, நீங்க பள்ளிகள்ல இருந்தாலும் சரி, கல்லூரிகள்ல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் ஜாதியும் உங்க இடத்துல ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணும். உங்க வாழ்க்கையில ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணும். நீங்க ஒரு விளையாட்டு வீரரா எந்த வம்பு தும்புக்குமே போகாம, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அப்படின்லாம் உங்களால கடந்து போக முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில, ஏதோ ஒண்ணு பள்ளியில நடக்கும், இல்ல 2 ஊர்களுக்கு இடையான சண்டைகள்ல நடக்கும், இல்ல நீங்க எங்கேயாவது ஒரு ஊருக்கு விளையாட போகும்போது அது உங்கள சீண்டும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல, இது வந்து வெறும் பட்டியலின மக்களுக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமா தென்பகுதியில இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களுக்கு இடையில, ஏதோ ஒரு காலகட்டத்தில இந்த ஜாதி பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல இது ஒரு மெல்லிய கோடு தான். இந்த இடத்துல அந்த முக்கியமான விளையாட்டு வீரர்கள் ரொம்ப பயங்கரமா விளையாடுவாங்க. இப்ப இந்த திரைப்படத்தில காட்டுனத விட, ரொம்ப மின்னல் வேகத்தில விளையாடக்கூடிய கபடி வீரர்கள்லாம் தென்பகுதிகள்ல அதிகமாவே இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். நான் நெறைய விளையாட்டுகள்ல போயி, அந்த மாரியான வீரர்களை பார்த்து ரசித்தது உண்டு. ஸோ அந்த மாதிரியான வீரர்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்னு திரும்பி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மெல்லிய கோடு இருக்கு இல்லையா? அந்த மெல்லிய கோடு தான் அவங்க லைஃப்ப டிசைட் பண்ணுது. ஸோ எத்தனையோ பேர் ஜாதிய பிரச்சனைகள்ல சிக்கி, கையில ஆயுதங்களை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டவர்கள் தான் இன்னைக்கு தென்பகுதிகள்ல அதிகமா இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. ஒரு ஜெயிச்ச மனத்தி கணேசன் அப்படிங்கிற வீரர் இந்த பக்கம் இருக்காரு அப்படின்னா, மனத்தி கணேசனை போல திறமையாக விளையாடக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இது மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டு, ஆயுதம் ஏந்தி சண்டை போட்டு, போலீஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி அவங்களுடைய வாழ்க்கையவே தொலைத்த சம்பவங்கள் அப்படிங்கிறது நெறையா நடந்திருக்கு. உதாரணமா நீங்க தேடி போனீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிராமத்திலயும் நீங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதைய வந்து உங்களால பார்க்க முடியும். நானே சில இளைஞர்கள பார்த்துருக்கேன். ரொம்ப அருமையா கபடி விளையாடுவாங்க. ஆனா, அதே இளைஞர்களே ஒரு காலகட்டத்தில கையில ஆயுதங்களோட நான் பார்த்துருக்கேன் அப்படின்னும்போது, யோசிச்சு பாருங்க. இது நம்மளால தவிர்க்கவே முடியாது. அவங்க வந்து இந்த இளைஞர்கள்லாம் வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய எங்க கபடி மேட்ச் நடந்தாலும் அங்க போயிருக்காங்க. சில ஸ்டேட்ஸ் கடந்து பிற மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய கபடி மேட்சும் போய் விளையாண்டுட்டு வந்திருக்காங்க. ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னும்போது, அவங்களுடைய வாழ்க்கையில இது வந்து ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயம் எப்படியெல்லாம் விளையாடுது அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமா பார்க்கும்போது, அந்த விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ நீங்க சொல்ற மாரி எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஜாதி, ஜாதி, ஜாதி தானான்னா, நீங்க தென் மாவட்டத்தில வந்து இந்த மாரி சென்சிட்டிவான ஏரியால வந்து நீங்க ஒரு 1 வருஷம், 2 வருஷம் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம கண்ணு முழிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்ம லைஃப்ல ஜாதி எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால ரியல் லைஃப்ல புரிஞ்சுக்க முடியும். அதே மாரி படம் முழுவதும் பார்க்கும்போது, என்ன இவ்வளோ ரத்தத்த காட்டுறாரு? பொதுவா மாரி செல்வராஜ் படத்தில வன்முறை சம்பவங்கள காட்டினாலும், இந்த அளவுக்கு ரத்தத்த காட்ட மாட்டாங்களே! ஏன் இந்த அளவுக்கு ரத்தம் இருக்கு? அப்படின்ற கொஸ்டின் எனக்குள்ளேயுமே எழுந்தாலும், அவர் வந்து அந்த காலகட்டத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த காலகட்டத்தில என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் ரொம்ப இன்டென்சிவா சொல்லணும் அப்படின்னு வந்து இத சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே ரத்த ஆறு ஓடியது. பல இடங்கள்ல, பல கிராமங்கள்ல பலர் தாக்கப்பட்டு, கையில அருவாள் வெட்டோட, கையில ரத்தம் சொட்ட சொட்ட ஓடுறது அப்படிங்கிறதெல்லாம் தென் மாவட்டங்கள்ல ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அந்த காலகட்டங்கள்ல சொல்றேன். நான் தென் மாவட்டத்தில பிறந்து வளர்ந்தவன். குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்தில வளர்ந்தவன் அப்படிங்கும்போது, இந்த மாரியான ரத்தம் சொட்ட சொட்ட நடக்கக்கூடிய சண்டைகளை நம்ம பார்த்துருக்கோம். கலவரங்களை பார்த்துருக்கோம். இது மாரியாக ரத்த ஆறு ஓடுறத நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கோம் அப்படின்னும்போது, ஆ படத்தில இந்த ரத்தம் இவ்வளவு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவை இருக்கிறது. ஏன்னா, இந்த ஜாதி அப்படிங்கிற நோய்
வாங்கிய இரத்த காவு அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஸோ நீங்க 1957 தியாகி இமானுவேல் சேகரன் படுகொலையில ஆரம்பிச்சு, இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜாதி கலவரங்கள்ல உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அத உங்களால கணக்கிடவே முடியாது. அந்த அளவுக்கு அ எல்லா சமூகங்கள்லயும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாடார் சமூகத்திலயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முக்குளத்தோர் சமூகத்திலயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மதுரை மாதிரியான ஏரியாக்கள்ல பறையர் சமூக மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது, ஒட்டுமொத்த தென் தமிழகத்தையும் இந்த சாதி அப்படிங்கிற கொடிய நோய் பிடித்து ஆட்டி, இவ்வளவு இரத்த ஆறை ஓட வைத்தது அப்படின்னும்போது, இந்த திரைப்படத்துல இவ்வளவு ரத்தம் தேவைப்படுது அப்படின்றத நம்மளாவே புரிஞ்சுக்க முடியுது. அதே மாரி அந்த குறிப்பிட்ட தலைவர் இறந்த உடனே, மக்கள் போய் ஆவேசமா அந்த பேருந்துகளை உடைக்கிறது. ஸோ அதை பார்க்கும்போதும் சில சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த காலகட்டங்கள்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடனே முதல் ரியாக்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா, பேருந்துகளை உடைக்கிறது தான். உடனே ஒரு பிரச்சனை நடக்குது, ஒருத்தர வெட்டிட்டாங்க அப்படின்னா, அடுத்த நிமிஷம் கடைகள் எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க. பேருந்துகள் எல்லாம் உடைக்கப்படும். பேருந்துகள் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசப்படும். பேருந்துகள் எந்த அளவுக்கு அதாவது அந்த இடத்துல தான் பிரஸ்டீஜ காட்டக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். எப்படி அப்படின்னா, எந்த தரப்பினர் வந்து கொல்லப்படுறாங்களோ, அந்த தரப்பினர் எந்த அளவுக்கு வன்முறை செய்றாங்க, அது எந்த அளவுக்கு செய்தி மீடியாக்கள்ல காட்டப்படுது. செய்தித்தாள்கள்லயும், மற்ற விஷயங்கள்லயும் எந்த அளவுக்கு காட்டப்படுது. அதாவது நீங்க அதிக பஸ்ஸ உடைச்சிருக்கீங்களா? நாங்க அதிக பஸ்ஸ உடைச்சிருக்கோமா? அந்த கணக்குலலாம் வந்து சில நேரங்கள்லலாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாரி நேரங்கள்ல பேருந்துகள் உடைக்கப்படுது அப்படின்னா, ஒட்டுமொத்தமா தென் பகுதிகள்ல போக்குவரத்தே முடக்கப்பட்டுரும். ஸோ நான் பர்சனலா லைஃப்ல ஸ்கூல் டைமிங்லாம் நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லா பஸ்ஸே ஸ்டாப் பண்ணிருவாங்க. ரொம்ப நேரமா பஸ்ஸுக்கு காத்திருந்துட்டு, பக்கத்துல ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்ல போய் தங்கிட்டு, இந்த நிலைமையெல்லாம் சரியான பின்னாடி வீட்டுக்கு போறது. ஸோ இந்த மாரி விஷயங்கள தென்பகுதியில இருக்கிற எல்லாருமே கடந்து வந்திருப்பாங்க. அந்த காலகட்டத்தில, அந்த 95லேருந்து 2005 இடைப்பட்ட காலகட்டங்கள்ல நடந்த கலவரங்கள்ல, அந்த காலகட்டத்தில மாணவ பருவங்கள்ல இருந்தவங்களும், கல்லூரி பருவங்கள்ல இருந்த எல்லாருமே இத கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இத ஏன் சொல்றேன் அப்டின்னா, அந்த படத்தில அவர பையன செலக்ட் ஆன பின்னாடி ரொம்ப பாதுகாப்பா கூட்டிட்டு போணும்னு ரொம்ப அந்த கூட்டிட்டு போற சீன் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் ஓவரா சொன்ன மாரி இருக்கும். என்ன கலவரம்? இதில என்ன கூட்டிட்டு போறதில என்ன பிரச்சனை அப்டின்னா, ஒரு கலவரம் நடக்குது அப்டின்னா, அந்த பகுதியில போற எல்லாரையுமே காவல்துறை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவர் அரசு ஊழியரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எந்த பேச்சும் கிடையாது. இந்த ஊர சார்ந்தவர்கள் தாக்கிட்டாங்க அப்டின்னா, அந்த ஊர்ல ஃபுல்லா ரெய்டு நடத்தி, வீட்ல சும்மா தூங்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க அரசு வேலையில இருந்தாலும் சரி, நீங்க இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாத வெளியூர்ல இருந்து வந்தவரா இருந்தாலும் சரி, உங்கள கூட்டிட்டு போய் உங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உங்கள ஜெயில்ல தள்ளுவாங்க. ஸோ இது வந்து அந்த பகுதியில தொடர்ச்சியா நடக்கிற ஒரு விஷயங்கள் அப்டிங்கிறதுனால, இவர் அப்படியே மறைச்சு, மறைச்சு கூட்டிட்டு போற அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி திரும்ப ரீகால் பண்ண மாரி இருந்துச்சு. ஐயோ! அந்த இடத்துல போனா நம்மளையும் புடிச்சுருவாங்க. நம்ம யார் என்னன்னுலாம் கேட்க மாட்டோம். யாரு என்னன்னுலாம் கேட்க மாட்டாங்க. முதல்ல புடிச்சு உள்ள போடுங்கண்ணா அப்படின்ற வகையில தான் நடந்துப்பாங்க. ஸோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா, சம்மந்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களே யாரு, என்ன அப்படின்னு பார்த்துட்டுலாம் அரெஸ்ட் பண்றது கிடையாது. டோட்டலா மொத்தமா கணக்குக்கு இத்தன பேர அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னும்போது, இந்த படத்துல அதை காட்டும்போது அந்த பழைய சம்பவங்கள், அந்த பழைய காலகட்டங்கள்ல 98 காலகட்டங்கள்ல ஜாதி கலவரங்கள் நடக்கும்போது எப்படி வீட்ல இருந்த பெரியவங்கலாம் நைட்டு வீட்ல தூங்காம, இரவு வேற வெளிப்பகுதியில, காட்டுப்பகுதியில போய் தங்கியிருந்தது. அந்த விஷயங்கள்லாம் அப்படியே திரும்ப ரீகால் பண்ண மாரி இருந்தது. ஸோ நெறையா விஷயங்கள இந்த படத்துல மாரி செல்வராஜ் வந்து ரீகால் பண்ணி காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 90கள்ல பிறந்த என்னை மாதிரியான எல்லாருக்கும், தென்பகுதியில வாழ்ந்த எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த சம்பவங்கள் நினைவு இருக்கும். ஸோ அத மாரி செல்வராஜ் அவர்கள் மறுபடியும் ரீகால் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லல. இந்த மாரியான விஷயங்கள நாங்க கடந்து வந்திருக்கோம். அவர் படத்துல சொல்றாரு. அது வெறும் கதை கிடையாது. அத என்ன மாதிரியான ஆட்களும் லைவா ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த பொது சமூகத்துக்கு மீண்டும், மீண்டும் பதிய வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏதோ தூத்துக்குடி பக்கத்துல வாழ்ந்த மாரி செல்வராஜுக்கு மட்டும் இல்ல. ராமநாதபுரம் மாவட்டத்துல வாழ்ந்த அ நானுமே இத ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்கள பார்த்துருக்கேன். ஸோ என்னை மாதிரியே தென்பகுதியில வாழ்ந்த ஒவ்வொரு இளைஞர்களும் இத ஃபேஸ் பண்ணி தான் வெளியில வந்திருப்பாங்க அப்படின்னும்போது, இத்தனை பேர் சாட்சிகளா இருக்கோம். ஆமா நாங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு மாரி செல்வராஜ் அவருடைய கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமா தான், நாங்க எல்லாரும் இத பேச வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்றேனே தவிர்த்து, தென் மாவட்டங்கள்ல இப்படி கலவரம் நடக்கிறதோ, பஸ்ஸ உடைக்கிறதோ, இதெல்லாம் நான் வந்து நியாயப்படுத்துறதோ, பெருமை பேசுறதுக்காகவோ சொல்லல. இவ்வளவு அறிவீனமான காரியங்களை அந்த காலகட்டங்கள்ல மக்கள் போதிய விழிப்புணர்வு இல்லாம, ஜனநாயக பாதைக்கு போகாம, வன்முறை பாதையை நம்பி, வன்முறை தான் வந்து இதுக்கு தீர்வு அப்படின்னு நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நாங்க இந்த இடத்துல சொல்றதுல எந்த தயக்கமும் கிடையாது. ஆனா அவர்களுடைய தியாகம் தான் எங்களை மாதிரியான தலைமுறைகள், அடுத்த தலைமுறைகளை போய் கல்வி கற்க வைத்து, பெரிய பெரிய அரசு வேலைகளுக்கு போக வைத்தது அப்படிங்கிறத கண்டிப்பா மறுக்கவும் முடியாது. ஸோ அங்கே அவங்க அவ்வளவு தியாகம் செய்யாம தென்பகுதியில பெரிய அளவிலான இளைஞர்கள் படிச்சு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க முடியாது. ஸோ நெறைய இடங்கள்ல படித்த இளைஞர்கள் பேர் கெட்டு போயிறக்கூடாது அப்படின்றதுனால, ஊர்ல சும்மா இருக்கக்கூடிய இளைஞர்கள் 4 பேர போய் வாண்டடா சரண்டர் பண்ணுவாங்க. அவங்க அவங்களுக்காக சிறைக்கு போயிருக்காங்க. ஸோ இது மாரி சம்பவங்களை தொடர்ச்சியா அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ இது மாரி ஒவ்வொரு சம்பவங்களை தாண்டி, 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 தாண்டி தான்
தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும், அது எந்த சமூகமாக இருந்தாலும். சில இடங்களில் முக்குளத்தோர் சமூகங்கள் மைனாரிட்டியாக இருப்பாங்க, அவங்க மீது வன்முறை செலுத்தப்படும். சில இடங்களில் நாடார் சமூக மக்கள் மைனாரிட்டியாக இருப்பாங்க, அவங்க மீது பயங்கரமான வன்முறைகள் செலுத்தப்படும். சில இடங்களில் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் மைனாரிட்டியாக இருப்பாங்க, அங்கே அவங்க மீது பயங்கரமான வன்முறைகள். அப்படி இது ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எந்த ஏரியாவில் யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்களுடைய கை ஓங்கும். ஸோ இது தொடர்பாக நம்முடைய சேனலில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் என்ன மாதிரியான சமூக அமைப்புகள், ஜாதி அமைப்புகள், மத அமைப்புகள் செயல்படுது, என்ன மாதிரியான அரசியல் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம டீட்டெயிலாக களத்துக்கே போய் பார்க்க போகிறோம். ஸோ கூடிய விரைவில் அதை வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத கிரவுண்டில் போய் அந்த மக்களோட நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த விளாக் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்கேன். கூடிய விரைவில் முதல் மாவட்டமாக எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்தே அதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு தென் மாவட்ட இளைஞர்களுடைய வாழ்க்கையும் திரும்ப ரீகால் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இந்த பைசன் படத்தில் பல காட்சிகளை இயக்குனர் வந்து காட்சிப்படுத்தியிருந்தார். அதே மாதிரி இந்த படம் இன்னொரு முக்கியமான விஷயங்களையும் பேசியிருக்கு. நிஜ வாழ்க்கையிலும் கூட அதுதான் உண்மை. என்ன அப்படின்னா, வெறும் ஒரு சமூக மக்கள் மட்டுமே ஒரு விஷயத்தை சாதிச்சிட முடியாது. அதுக்கு இன்னொரு சமூக மக்களுடைய துணையும் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான் இந்த திரைக்களம் பேசியிருந்தது. ஸோ அதே மாதிரி தான் என்னதான் ஒரு சாதி ஆதிக்கம் நிறைந்த பகுதியாக இருந்தாலும் மாற்று சாதியை சார்ந்தவர்கள் அந்த நட்பு இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே அதை மறுக்கவே முடியாது. ஸோ இப்போ இந்த மனத்தை கணேசன் அவருடைய அந்த டீம்லேயுமே அவர் தனி ஒரு ஆளாக கபடியில் பெரிய அளவில் ஷைன் பண்ணியிருக்க முடியாது. அந்த ஒட்டுமொத்த டீமுடைய கோஆப்ரேஷனில் தான் அவர் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்க முடியும். அப்படின்னும் போது அந்த டீமில் இருக்கக்கூடிய யாரும் அவருடைய சமூகமாக இருந்திருக்க மாட்டாங்க, அல்லது அவங்க அவர் மேலே சமூக ரீதியான பாகுபாடு காட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு நம்ம கூட விளையாடுற சக விளையாட்டு வீரன் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சில விளையாட்டுகளில் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தும். விளையாட்டுகளில் மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு விதமான விஷயங்களில் பொது சமூகத்தில் எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து தான் ஒருத்தர் மேலே வர முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு சூழ்நிலை. ஸோ இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே வளர்ந்து எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட முடியுமா, எல்லாத்துலேயும் ஷைன் பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் யாராவது ஒரு மாற்று சமூகத்தினர் கை கொடுத்து தூக்கியிருப்பாங்க, அல்லது மாரல் சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே நம்ம கடந்து வந்திருப்போம் அப்படின்போது இதை ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் மாரி செல்வராஜ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பிடி சார் எந்த அளவுக்கு கை கொடுத்து மேலே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த வெங்கடேச பண்ணையார் ரோல் ப்ளே பண்ண அந்த லால் அவர்கள், அவர் எந்த அளவுக்கு கபடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, ஜாதி பார்க்காம எப்படி டீமில் சேர்த்துக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இது ரியல் லைஃப்லையுமே தென் மாவட்டங்களில் இவ்வளவு சாதிய இறுக்கம் நிறைந்த பகுதிகளில் இதுவும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன தான் ஜாதி பார்த்தாலும் சண்டை போட்டாலும் கடைசியாக ஒருத்தரை இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் தென்பகுதியில் இருக்குது. ஸோ இந்த ஜாதிக்காரங்க மட்டும் தனியாக வாழ்ந்துட முடியுமா, மற்ற சமூகத்தோடு தொடர்பு இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக மேலே ஒருத்தரை கொண்டு வர முடியும். இது மாதிரியான விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும், அல்லது கல்வியில் உயர வேண்டியவர்களாக இருக்கட்டும், இது மாதிரியான பல சாதனையாளர்களை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் மாரி செல்வராஜ் இந்த படத்தில் ஒரு கன்க்ளூஷனாக சொல்லியிருக்காரு. ஸோ நிஜத்துலையுமே தமிழர்கள், குறிப்பாக இந்த சமூகங்களை சார்ந்தவர்கள், தென் மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முக்குளத்தோர் சமூகம், தேவேந்திர குல வேளாளர், நாடார் சமூகம், அதே மாதிரி யாதவர் சமூகம், இந்த 4 சமூகங்களும் தான் தென் மாவட்டத்தில் பெரும்பான்மை சமூகங்கள் அப்படின்னு சொல்லலாம். சில பகுதிகளில் சில சமூகத்தினர் கொஞ்சம் அடர்த்தியாக இருந்தாலும் ஓவராலாக தென் மாவட்டங்கள் மதுரையிலேருந்து நீங்கள் சவுத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 4 சமூகத்தினர் தான் பெரும்பான்மை சமூகத்தினராக இருக்காங்க. அப்படின்னும் போது இதில் முக்குளத்தோர் சமூகம் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இடையான மோதல் அப்படிங்கிறது ஊரறிந்த ஒன்று தான். அதே மாதிரி தென்பகுதிகளில் தூத்துக்குடி பகுதிகளில் தேவேந்திர குல வேளாளர் வெர்சஸ் நாடார் சமூகத்துக்கு இடையான மோதல்களும் பெரிய அளவு தான் நடந்துகிட்டே இருக்குது. அப்படின்னும் போது இந்த தமிழ் சமூகங்கள் இந்த மாதிரியான இந்த சாதி அப்படிங்கிற குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இது மாதிரி வந்து கை தூக்கி மேலே கொண்டு வரும்போது மிகப்பெரிய சாதனையாளர்களை நம்மளால் உருவாக்க முடியும். அப்படிங்கிறத ரியல் லைஃப்லையுமே நம்மளால் நிறைய உதாரணங்களை வந்து சொல்ல முடியும். நிறையா பேர் அந்த மாதிரி லைஃப்பில் சாதித்தவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ இந்த படம் இப்போதைய காலகட்டத்தில் இந்த தமிழ் சமூகத்திற்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்போ யார் பின்னாடி போகிறது அப்படின்னே தெரியாமல் ஒரு அரசியல் புரிதலற்றவர்களாக இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த காலகட்டத்தில் இது மாதிரியான கருத்தியல்களை தொடர்ந்து நம்ம மக்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் ஓரளவுக்காவது மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்படின்றது தான் மாரி செல்வராஜ் அவருடைய நம்பிக்கையும் என்னுடைய நம்பிக்கையும் அதுவே தான். ஸோ இந்த திரைப்படம் கண்டிப்பாக தமிழ் சமூகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பைசன் படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள், கண்டிப்பாக படம் உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ பைசன் அதாவது மாரி செல்வராஜ் கண்டிப்பாக இந்த தமிழ் சமூகத்துக்கு தேவை. அவர் இன்னும் இது மாதிரியான கதைக்களங்களை அழுத்தத்தோடு தமிழ் சமூகத்தில் படைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பரணி யாரு